Hello friends, welcome to my channel. இன்னைக்கு மெஹந்தி கிளாஸ் 1ல வந்து பேசிக்காக என்ன பண்ணணுன்றதை நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டாட்ஸு. மெஹந்தி வந்து பிடிச்சி அப்படியே நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அழகான டாட் கிடச்சிரும். நமக்கு டாட் வந்து மெஹந்தியில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நமக்கு போடும்போது சின்ன டாட், பெரிய டாட்டு எல்லா விதமாகவும் நமக்கு யூஸ் ஆகும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான டாட் கிடச்சிரும். செகண்ட் ஒன் வந்து நம்ம லைன் வந்து ஃபஸ்ட்டு கோனோட ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் போடும்போது லைன்ஸ் வந்து நம்ம போடுறது வந்து நீட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எப்போயுமே ஃப்ளோ வந்து செக் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அழகாக டபுள் லைன் மாதிரி போட்டிருக்கேன். லைன்ஸில் வந்து டபுள் லைன், சிங்கிள் லைனு, ட்ரிபிள் லைனு, போல்டு லைனு. நம்ம லைன்ஸ் வந்து பார்டருக்கெலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு லைன்ஸ் வந்து தேவைப்படும். நான் இப்போ டபுள் லைன், ட்ரிபிள் லைன் போட்டேன். இப்போ வந்து போல்டு லைன் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஒரு 2 லைன் போட்டு அது மேலே ஒரு ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா நமக்கு அழகான போல்டு லைன் கிடச்சிரும். 2 லைனு அதுக்கு மேலே ஒரு ஃபில்லிங்ஸ் போல்டு லைன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹம்ப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து யூ மாதிரியே தான் நம்ம போட போகிறோம். பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே யூ வந்து அப்படியே ஜாயின் பண்ணி போடுற மாதிரி. இது வந்து மேலே கீழே 2 பக்கமும் நமக்கு யூஸ் ஆகும் நம்ம பார்டர் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி அழகாக நம்ம வந்து கை எடுக்காமல் அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது தான். ஹம்ப் வந்து பார்டர் லைன் யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். இந்த போல்டு லைனு, டபுள் லைனு இது எல்லாமே நம்ம வந்து பார்டருக்கு வந்து யூஸ் ஆகும். ஹம்ப் வந்து நல்லா நிறுத்தாமல் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹம்ப்பு. நெக்ஸ்ட் வந்து வெயின்ஸ் வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இந்த ட்ராப் மாதிரி போட்டு மேலே கீழே 2 பக்கமும் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு ஒரு லீஃப் மாடலில் அழகாக வந்துடும். சென்டர்லேருந்து எடுக்கக்கூடாது, கீழேருந்து லைட்டாக, மேலேருந்து லைட்டாக ஒரு டாட் வச்சுட்டு கீழேருந்து லைட்டாக, மேலேருந்து லைட்டாக. நெக்ஸ்ட் வந்து டீ ட்ராப்ஸு. ஒரே ஒரு டாட்டு அப்படி கீழே இழுத்துடணும், டாட்டு கீழே இழுக்கணும், டாட் வச்சுட்டு அப்படி கீழே இழுத்துட்டா ட்ராப்ஸ் நமக்கு அழகாக கிடச்சிரும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபிங்கர்ஸில் இது பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதனால் அந்த ட்ராப்ஸும் நல்லா கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல். அழகாக ஒரு ரவுண்ட் பண்ணி அப்படியே உள்ள இது பண்ணிட்டிங்கன்னா ஸ்பைரலும் வந்து நமக்கு அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் ஆகும். ஸ்பைரலும் போடுறதுக்கு கற்றுக்கணும். சின்ன ஸ்பைரல்லாம் வந்து ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் ஆகும். பெரிய ஸ்பைரல்லாம் வந்து ஃப்ளவர் போடும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஸ்பைரலும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சர்க்கிள். சின்ன சர்க்கிள். இதுவும் ஃப்ளவருக்கு யூஸ் ஆகும். நார்மலாக ஏதாவது ஒரு ஃபில்லிங்ஸில் யூஸ் ஆகும். நிறைய இதுக்கு வந்து சர்க்கிள் யூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சர்க்கிளு, லைன்ஸு, ஹம்ஸு, ட்ரீஸு எல்லாமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு வந்து நல்லா பழக்கமாயிடும். ரவுண்ட் போட வரல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம திக் பண்ணிட்டோம்னா ரவுண்டு நமக்கு கிடச்சிரும். எப்படியா இருந்தாலும் நம்ம ஃப்ளவர் போடும்போது டாட் மெலிசாக போட்டாலும் அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம ஒரு கோட்டிங் மாதிரி டார்க் பண்ணுறதுக்காக கொடுப்போம். அதனால் நம்ம இது மாதிரி ஃபில்லிங்ஸ் பண்ணி டாட் வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 பக்கமும் சி மாதிரி போட்டு கூட நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம்.